ஹாய் soulmates, வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரீடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்களுடைய ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுடைய மெசேஜை பார்க்க போகிறோம். அண்ட் நான் இங்கே 3 ஃபைல் வச்சுருக்கேன். க்ரீன் பென், எல்லோ பென் அண்ட் ரெட் பென். இந்த 3 ஃபைலில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி உங்களுக்கான ரீடிங்ஸை ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ், என்ன மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் என்ன சொல்ல வராருன்னு எனக்கே தெரியல. எனக்கே கொஞ்சம் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நானே இன்னும் பார்க்கல. கார்ட்ஸ் நல்லா ஷஃபிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். செம்மையாக இருந்தாங்க. சூப்பர். ஓகே, உங்கள் உறவுகள்கிட்ட இதுலேருந்து ஏதோ நீங்கள் ஒரு விதமான இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் அதுக்கு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கீங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டும் இருக்காங்க. பட் நீங்கள் தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிறாரு. உங்களுக்கான கிளாரிட்டியே இல்லை, உங்களுக்கான தெளிவே இல்லாத மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களை நீங்கள் மேம்படுத்துங்க, உங்களை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கான உங்களுக்கான தீர்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் வர்றது இந்த மாதிரியான ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குதுங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிறாரு. ரொம்ப நல்ல மெசேஜ் இல்லை? சூப்பர். ஆர்க்கேஞ்சல் மைக்கேலுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த பைல்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லோ கலர் சூஸ் பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங்ஸ். சூப்பருங்க. உங்களோட இன்ட்யூஷன் லெவல் வேறு லெவல் ஆக போகுது. செம்மையாக உங்களை கைட் பண்ணி கொண்டு போகுது. அண்ட் உங்களை யாரோ மேனிபுலேட் பண்ணுறாங்களோ. பேசிக்காகவே நீங்கள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவ். உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைச்சிக்கிட்டீங்க. இது நாள் போன பாதையை விட இப்போ தனியாக ஒரு பாதையை, உங்களுக்கான பாதையை நீங்கள் அமைச்சிட்டு உங்கள் இன்ட்யூஷன் படி சொல்கிற பாதையில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான ஒரு நபரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அந்த நபர் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறாரு. நிறைய விஷயம் அவர் மூலமாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பை மேம்படுத்தி கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேங்க. அண்டு மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் வைஸில் தான் எனக்கு தெரியுது. சீக்ரெட்ஸ் எதுவுமே சீக்ரெட்ஸாக வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு இல்லை. அப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிற போகிறீங்கிறது தெரியுது. உங்களோட இன்ட்யூஷன் லெவல் வேறு மாதிரி வருது, வேறு லெவலில் போகுது. கண்டிப்பாக உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெஸ்ட்டான ஒரு பாதையை உங்களை கூட்டிகிட்டு போகும். யாரை பற்றியும் எதுக்காகவும் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். நீங்கள் பாட்டு உங்கள் பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை அது கரெக்டாக உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுது. உங்களோட இன்ட்யூஷன் லெவலில் உங்களோட இன்ட்யூஷனை உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு அதன்படி போங்க. ஏன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் வைஸ்லேயும் யாரோ ஒரு புது
நபர் யாரோ ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறாங்க. அவங்க மூலமாக சம்திங் நீங்கள் மணி விஷயத்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் உங்களுக்கு வர மாதிரி எனக்கு தெரியுது. இதுதான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் எல்லோ கலர் பென் சூஸ் பண்ணவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நீங்கள் இந்த ரெட் கலர் பென் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்காக தான். சூப்பர். என் பைல் 2 பைல் 3யும் ஒரே மாதிரி தெரியுது எனக்கு. வாவ், கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க. உங்களோட ஸ்கில்ஸை கண்டிப்பாக ஏதோ ஒன்று அப்டேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கும் இன்ட்யூஷன் லெவல் ஜாஸ்தி ஆகுது. உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க கண்டிப்பாக. ஓகே, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அடிக்ஷன் ஏதாவது இருக்கா? உங்கள்கிட்ட ஏதாவது அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கைவிடணும். ஏன்னா எதுக்கோ பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. மேபி அது உங்களுடைய பயமாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து பயப்படுறீங்க. ஏதோ ஒரு அடிக்ஷனில் சம்திங் ஏதோ ஒரு இது கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். ஏன்னா உங்களால் கண்டிப்பாக டெஃபினட்டாக முடியும் அப்படிங்கிறது இந்த கார்டே சொல்லும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங், நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங். உங்களுடைய எபிலிட்டிஸ், உங்களுடைய பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கே தெரியல. ஆனால் அது தெரியாதனால அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க. அதை தான் நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் வந்து உங்களுக்கு சொல்கிற. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது உலகம், உங்களுக்கான புது உலகம் வந்து காத்துட்டு இருக்குது. நீங்கள் ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ளே உங்கள் லைஃபே மாறப்போகுது. கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறது ஸ்ட்ராங்காக ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறாரு, அட்வைசேஜ் பண்ணுறாரு. இதுவருடைய இதுவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃபே மாறப்போகுது. அந்த அளவுக்கு ஒரு பாருங்கள் வெற்றி. நீங்கள் எடுக்கிற காரியம் எத்தனையுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் அத்தனையுமே வந்து சக்ஸஸாக ஆக போகுது. பட் எதனால் நீங்கள் லேக் ஆகுறீங்கன்னா நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி, அந்த நெகட்டிவ் ஹேபிட்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஹேபிட்ஸாக இருக்கலாம், தாட்ஸாக இருக்கலாம், ஃபியராக இருக்கலாம், இல்லை ஏதாவது யார் கூடயாவது உள்ள பேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இது எனக்கு தெரியல. பட் எதுலேயோ ஒன்றில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்குள்ளே ஏதோ பயம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் பயப்படாதீங்க, எதை பற்றியும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் யோசித்து பின் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து முடியாத காரியத்தை கூட ஈஸியாக அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போகக்கூடிய ஆளை நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரும்போது உங்கள் உலகமே வேறு லெவலில் போக போகுது. உலகமே வேறு மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் சோல்மேட்ஸ் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, இந்த லைக் பண்ணும்போது நீங்கள் இந்த எனர்ஜிஸ்க்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கான கரெக்டான ரீடிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரீடிங்கை நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ சோல்மேட்ஸ்.